ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். காதலர் தினம். காதலர் தினத்துல காதல பத்தி தவறான புரிதல் நிறைய பேருக்கு இருக்கு. இன்னமுமே யாருக்குமே அதனுடைய சரியான புரிதல் இல்லையோ அப்படின்ற எண்ணம் இருக்கு எனக்கு. காதல் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுகின்ற ஒரு இன கவர்ச்சியோ ஒரு ஈர்ப்பு விதியோ மட்டுமே காதல்னு நம்ம பேர் கொடுத்துக்க முடியாது. காதல்ன்ற விஷயம் அந்த காலத்துல இருந்தே இங்கிலீஷ்ல லவ்னு ஒரு வார்த்தையில அனைத்துமே அடங்கிடுற மாதிரி கொடுத்துட்டாங்க. இங்க காதலுக்கு நம்ம அன்புன்ற பெயரும் இருக்கு. தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் காதல்ன்றது ஒரு சிறப்பான ஒரு ஆழமான ஒரு உணர்வு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த உணர்வு நமக்கு எல்லார் மீதானமும் ஏற்படுறதும் இல்ல. அதே சமயம் ஸ்பெஷல் பர்சன் நம்ம லைஃப்ல நிறைய ஸ்பெஷல் பர்சன் இருப்பாங்க. அவங்க இல்லைன்னா இந்த வாழ்க்கையே இல்லை அப்படின்ற அளவுக்கான ஒரு ஸ்பெஷல் பர்சனா இருப்பாங்க. லைக் ஒரு அம்மாவுக்கு குழந்தை மேல ஏற்படுறதும், குழந்தைக்கு அம்மா அம்மா இல்லாம அந்த குழந்தை வாழ முடியாது. அம்மா இல்லைன்னா அந்த வாழ்க்கையே அந்த குழந்தைக்கு இருக்காது. அந்த ஒரு ஆழமான அன்பு, ஒரு ஆழமான புரிதல், ஆழமான பாசம், ஒரு ஸ்பெரிசம், எப்படி வேணாலும் ஒரு ஆழமான அன்பை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக தான், ஒரு உணர்வாக தான் அந்த காதலை பார்க்க முடியுது. சோ இன்னைக்கு ஜஸ்ட் லைக் தட் ஒரு இன்ஃபாக்சுவேஷனா ஏற்படுகின்ற ஒரு ஈர்ப்போ, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுகின்ற ஈர்ப்புக்கெல்லாம் நீங்க காதல்னு பேர் சூட்ட முடியாது. ஏன்னா அது இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ் காலகட்டத்துல அது ஜம்பிங் ஆயிட்டே இருக்கு. நிறைய மேல ஏற்படக்கூடிய அடுத்தடுத்தது பாலுணர்வுகள்னால ஏற்படக்கூடிய ஒரு ஈர்ப்பை நம்ம காதல்னு பேர் சூட்ட முடியாது. சோ காதல்ன்ற விஷயத்துல ஒரு ஒரு ஆண் மேல பெண் மேல உங்களுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டும் அவங்க கிட்ட இருந்து நீங்க விலக முடியாத அளவுக்கு அங்க அன்பு அதிகமா நிறைஞ்சிருக்கு, ஒரு ஆழமான புரிதல் அதிகமா நிறைஞ்சிருக்கு. அவங்க இல்லைன்னா இந்த வாழ்க்கையே இல்ல அப்படின்ற உணர்வு கலந்திருந்தாதான் அந்த இடத்துல காதல்ன்ற ஒரு விஷயத்த நம்ம பேசணும். அவங்களுக்கு இடையேயான காதல் உணர்வுகள் தான் அங்க இருக்கு அப்படின்ற புரிதலுக்கு வரணும். சோ காமம்ன்ற விஷயம் மட்டுமே அங்க இருக்கு அப்படின்னா அங்க காதல்ன்றத நம்ம அங்க பேசவே முடியாது. சோ இது அனைத்தும் கலந்ததுதான் காதல் அப்படின்ற வார்த்தைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். சோ இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல யாருமே காதல் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்த முடியாது. ஏன்னா நிறைய ஜம்பிங் ஆகிட்டே உறவுகள்ல அடுத்தடுத்த ஜம்பிங், பிரேக்கப், திருப்பி ஒரு புது உறவுக்குள்ள போறாங்க, திருப்பி ஜம்பிங் ஆகுறாங்க. சோ அது உணர்வுகள் சார்ந்து அவங்களுடைய தேவைகள் சார்ந்தேதான் ஒரு உறவை தேடுறாங்களே ஒழிஞ்சு அந்த உறவை பத்தி புரிஞ்சுக்கிறதும் அந்த உறவு மேல ஒரு ஆழமான அன்பு ஏற்பட்டுட்டு அந்த உறவு இல்லைன்னா அந்த வாழ்க்கையே இல்லைன்னு ஒரு உறவு ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா அதுதான் ஆழமான காதல். சோ அதுக்கு நீங்க காதல்னு பேர் சூட்டிக்கலாம். பட் ஏற்படுற யதார்த்தமான ஒரு பாலுணர்வு சார்ந்த கவர்ச்சிகளுக்கு எல்லாமே நம்ம காதல்னு பெயர் சூட்ட முடியாது. சோ உங்களுக்கு இந்த வாழ்க்கையில யாரெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த அன்பு கொடுத்தவங்க, யார் மேலலாம் நீங்க ஆழமான அன்பு வச்சிருக்கீங்க, அக்கறை வச்சிருக்கீங்க, அவங்க இல்லைன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு இல்ல அப்படின்றது ஒரு தாயா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், சகோதரன் சகோதரியா இருக்கலாம், எல்லாருக்குமே இந்த காதலர் தின வாழ்த்துக்களை நீங்க சொல்லலாம். அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.